ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். வலது கை இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, இன்றைய தியானத்திற்காக நாங்கள் அனைவரும் தங்கள் முன் அமர்ந்திருக்கிறோம். தாயே, எங்கள் அனைவரையும் தயவு செய்து தங்களின் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களின் தரிசனத்தை நாங்கள் எங்களின் தியானத்தினுள் தங்களை அறிவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தங்கள் அருளால் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் அகற்றப்பட்டு தங்களின் தெய்வீக அன்பால் எங்களின் இதயம் நிரம்பி இருக்கிறது. தாயே, நாங்கள் பெற்றுள்ள இந்த அன்பை மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லும் கருவிகளாக நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள். எங்களின் இந்த கூட்டு தியானத்தையும் எங்களின் கவனத்தையும் தங்களின் பொற்பாதங்களில் ஒப்படைக்கிறோம். தாயே, தாங்களே எங்கள் அனைவரையும் வழிநடத்துபவர். எங்கள் அனைத்து செயல்களிலும் தாங்களே இருப்பவர். தாயே, எப்பொழுதும் எங்களின் கவனம் தங்களின் பொற்பாதங்களில் மட்டும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. மெதுவாக இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति
साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்கு அனைத்து விதமான வசதிகளையும் தருபவரான தாங்கள் நாங்கள் செய்கின்ற அனைத்து தீயவைகளையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறீர்கள். தங்களைப் போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் எங்களுக்கும் தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம்.
மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது இடா நாடியில் மட்டும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரம். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுள் ஸ்ரீ கணேசரின் ஞானம், விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, கருணை, மன்னித்தல் குணம் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் மாறாத தன்மை உடையவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்க எங்களை அருள் புரியுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அசுர குணங்களும் தங்கள் அருளால் அகற்றப்பட்டு ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவமும் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டானம். மந்திரம் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாயே, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதியின் சொரூபமாவீர். தங்களின் கவனத்தில் எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. மெதுவாக நமது வலது கையை நம்முடைய இடது சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வைப்போம். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாயி, தயவு செய்து எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் கவனத்தை ஈர்க்கும் அனைத்து விஷயங்களிலிருந்தும் எங்களை காத்தருளுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய கவனம் உடையவர்களாக இருக்க அருள் புரியுங்கள். எங்களுக்குள் தங்கள் அருளால் படைப்பாற்றல் திறன் மேம்படட்டும். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய தெய்வீக அறிவை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கவும்
அந்த தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கவும் எங்களுக்கு தெளிவான நிலையை எப்பொழுதும் தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களின் இடது சுவாதிஷ்டானம் தங்களிடத்தில் சரணடையட்டும். நமது வலது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு நமது கவனத்தை நம்முடைய வலது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது இடது கையை வலது சுவாதிஷ்டானாவில் வைப்போம். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. நாங்கள் ஏதும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உஷ்ணத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். கவனம் நமது வலது சுவாதிஷ்டானாவிலேயே வைத்து கல்லீரலை குளிர வைக்கின்ற மந்திரத்தை நாம் இப்பொழுது கேட்டு மனதார கூறுவோம். दाएं स्वाधिष्ठान के लिए मंत्र। श्री हिमालय। ओम त्वमेव साक्षात् श्री हिमालय साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री चंद्रमा। ओम त्वमेव साक्षात् श्री चंद्रमा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री कैलास स्वामिनी। ओम त्वमेव साक्षात् श्री कैलास स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री निर्मल चित्त। ओम त्वमेव साक्षात् श्री निर्मल चित्त साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री चित्त निरोध। ओम त्वमेव साक्षात् श्री चित्त निरोध साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री चित्तेश्वरी। ओम त्वमेव साक्षात् श्री चित्तेश्वरी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री चित् शक्ति। ओम त्वमेव साक्षात् श्री चित् शक्ति साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री मुकुटेश्वरी। ओम त्वमेव साक्षात् श्री मुकुटेश्वरी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री मोहम्मद। ओम त्वमेव साक्षात् श्री मोहम्मद
साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री हजरत अली फातिमा बी। ओम त्वमेव साक्षात् श्री हजरत अली फातिमा बी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। सर्वतापहारिणी। ओम त्वमेव साक्षात् सर्वतापहारिणी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। भूत संतापनाशन। ओम त्वमेव साक्षात् भूत संतापनाशन साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री संजीवनी स्वामिनी। ओम त्वमेव साक्षात् श्री संजीवनी स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री विचार शैथिल्य। ओम त्वमेव साक्षात् श्री विचार शैथिल्य साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री अतिक्रिया शैथिल्य। ओम त्वमेव साक्षात् श्री अतिक्रिया शैथिल्य साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சுவாதிஷ்டானாவிலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தியானத்தில் சுவாதிஷ்டானாவிலிருந்து சஹஸ்ராராவிலிருந்து திரும்பவும் நம்மளுடைய கவனத்தை சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம்.
மெதுவாக நம்முடைய கவனத்தை நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனம் கொண்டு செல்வோம். அதற்கும் சற்று மேலே ஸ்ரீ நிர்விகல்பா நிலைக்கு வருவோம். அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு நிர்விகல்பா நிலையை தந்தருளுங்கள். அந்த நிலையிலிருந்து நாங்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்குள் எவ்வித சந்தேகங்களும் கவனங்களும் இல்லாத அந்த எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் இறைவனை உணர்கின்ற அந்த ஆனந்த நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. இதே நிலையில் நாம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். இந்த நிலையிலும் எண்ணங்கள் இருந்தால் நாம் ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறும் பொழுது அந்த எண்ண ஓட்டங்கள் நின்று எண்ணங்களற்ற தியான நிலையில் நாம் நிலைத்திருப்போம். அன்னையிடம் முழுமையாக சரணடையுங்கள். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्
त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तिरात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादः सन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो
शक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நமது இதே தியான நிலையில் 1981 தீபாவளி பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். And the three processes through which we pass. First is Vigraha Lakshmi. Actually, this is celebrated mostly on the 13th day of the moon, where they say that the housewife has to be given some present. And the best thing she can have is some sort of an utensil. So people give her some utensils. Actually, it's a very, I think, a mutual thing, because if you give an utensil, she's supposed to cook for you. It's a very sweet way of suggesting that you cook something for us. Then the 14th day is very important, because that is the day the goddess as a power, because it was Kartikeya who killed Narakasura, the devil. And he was one of the worst of all. He could not be killed. So Shiva and Parvati were married for the special purpose to produce this powerful Shakti Putra, the son of the Shakti, known as Kartikeya. And he was just born to kill this horrible devil called as Narakasura. And he killed. That is the day, 14th day. It's something like Halloween that day. Because that is the day they open the gates of hell and put all the devils into hell. And that's why that day one has to rest in the morning time, as long, so that let all the devils be put in nicely, because some of them might be hanging around still. It's better to allow them to get out. I mean, in the realm that you are, you do not feel much there is. But if you were in the realm of subconscious area or collective subconscious, people see even some of the spirits and also can feel their existence. They see the black spots and all that. So, that day is very dangerous. But because Narakasura was killed, people celebrated. That celebration is expressed next year, next day, which that day is the day of Diwali, they say. But that is the day they also worship Lakshmi, because they think that from the sea, as I told you last time. Then the day of the new year comes in afterwards. Because in India, in the north, that's the time people finish their crops, and they found that day was very good to celebrate the new year. And that is actually more sort of, we can say, is a social thing in India. We need not use that. Whatever suits us, you can have your own New Year, because in the south
In say in Maharashtra, they have another New Year, as I told you, where Shalivahana, this dynasty, started another calendar and they celebrate that. So all these things are, nothing is rigid about anything. One must know, nothing is rigid. Rigidity comes from ignorance. It's all for you, for your joy and happiness. The whole festival system is for your happiness and not for the happiness of the time or date. It's for you. So it should be adjustable according to your needs and understanding. And also according to your national way you live. There should be no addiction to any particular type of culture or particular type of ideas. It's all for you. All these festivals are for you, not for gods. They don't have these festivals. It's only for you people these festivals are there. And when you celebrate them, that's only for your joy and your happiness. And that's how you should celebrate in a way that gives you the greatest amount of happiness. And the festivals, all the festivals of the world must be celebrated. The more you are festive, the happier it is. Why miss the chance? So as for yogis, you can celebrate. You can't push yourself in, John. Just move a little this side, I think. Yeah, just move a little. So, as a Sahajogi, you don't belong to any particular caste or community anymore now. You belong to universal caste. Once you start belonging to the universal thing, then you can celebrate all the festivals of all the religions and have the best of it. All the year round, you can celebrate all the festivals, know about them. The more you know, the better it is. And have all kinds of sweets, whatever you use, whatever type you use, in whatever areas and countries and cultures. And that's how we have to be more festive. Now, the last day is very important. It's a very universal day, I should say, called as Bhaiyadvij. It's the, or they call it also in Marathi Bhaubij, in different names. It's the brothers and sisters day. Now, the brothers and sisters relationship has to be very, very strong. And the purity of that relationship is to be maintained. It is not necessary that you should be born as brothers and sisters. Not necessary. But you are born, because if you are realized souls, you are born as brothers and sisters. So that purity must be maintained in the society of Sahajya. Very important. That we should try to develop this situation that brothers and sisters are something very pure. Their relationships are very pure. And they should not be at all challenged. It is so much so that even if you call somebody your brother, he is your brother. And the more you develop this relationship, the better your left Vishuddhi will be. Because left Vishuddhi is the relationship with God as a brother or with the goddess as a sister. So, Sri Krishna's sister, as you know, was born to Nand. And Sri Krishna was himself born in a prison. So there was an exchange that took place. They had to replace her in his place. And then when Kamsa, the uncle of Krishna, tried to kill that girl, she went into the sky and like a lightning she said that your killer is still living in Gokul. He's still there. So this lightning that we see is representative of that power which we call as Vishnu Maya, is the sisters.
If your sisterly feelings towards women are good and strong, your left Vishuddhi will be very good. It has many other qualities. For example, a person who has a very good left Vishuddhi is a very confident person. Not only that, but whatever he says comes out true. Even by mistake he says something, it comes true. It's a very powerful center, left Vishuddhi is. Such a person, whenever he speaks, to say criticize something, or to cut down something, or to be against something, then it has the power to crush all that he doesn't want. See, like you can say, Christ, his left Vishuddhi is expressed through his relationship with Mary Magdalene. When he stood up and said that those who have not committed any sin can stone her. So this is his power. The sin of the people just crushed them completely. They finished because the sin was there, and the sin was of left vision. There was no purity. And when there is no purity, a person who is so pure says such a thing. All these people lost their powers. They couldn't even stone. Now, this sister of his was born later on as Draupadi, and that too very near the place we have been to Vani, where we saw. Gavi, you remember when we were going to Nagpur? Near Vani, she was born, that place, and there's a very picture full of that. She was called as Draupadi, and you know how Sri Krishna tried to save her chastity. Now, people, I've heard, are trying also to say things against Mary Magdalene and against Christ and all kinds of things. You see, this is a sign of the decadence of our brains and our morality, that we cannot see purity in any relationship. We cannot see any purity in any relationship. So we as Sahajyogis have to develop more of that. Instead of that, what I find, that people, especially in the West, try to think whom we are going to marry home. These relationships are established. These are wrong. There is no need to go on organizing marriages and playing these games of romance and all that. If marriage has to take place, it will take place. But don't spoil the atmosphere. There are some people who are just like barbers who try to organize marriages, you see, and take a great pride in arranging marriages with this one to that one and that one to that one. It's not a desirable. One should not do it. There's no virtue in these things, is to organize marriages all the time. When the marriage time comes, it takes place. Now at the time of Muhammad Sahib, a big question arose because there were very few ladies, very few men, and many ladies of all age groups. And they didn't know what to do, how to save these girls, because so many men died in the war. So then they asked what to do now at this juncture. I mean, a position when such a catastrophe is there and so many women are there and very few men. Then he said, all right, you can marry 4 or 5 wives. And you can marry any age group. Because if you have to live with dharma, means marriage, means collective sanction, not without marriage. So he said, all right, you can even marry 5 times, but you must marry. Without marriage you cannot live. And that is why he was particular that every person should be married and should have no relationship without marriage. It was sin. Instead of that, now Muslims think that it is their right to marry 5 persons. I mean, when the men are more and women are less. Is that wrong? You have to find out a solution. And at that time, the relationship between
even the sisters and brothers he had to delimit because there was a big problem. So he said, all right, the children born of the same parents cannot marry, but cousins could marry. That time. Now that time is changed. All right. It's not that time. We are not on war. There's nothing happening like that. There's no such problem. So let us develop now our pure relationship of brothers and sisters. Actually, first time when we had this Diwali function, I asked people to find one sister for yourself. Every gentleman must have one sister. To find out one. And then that is the day I said, let us start this way. That next time when we meet on another day called as that's a Purnima, Rakhi Purnima, that you tie the Rakhi in the hands, the same brothers and sisters. In India also we did like that, and it worked very well. So, but there the relationships are so strong. Once with Dhumar, you see, I think tied it to Raulbai. And now even if I say something to Raulbai, he doesn't like. It is to that extent. It's so sweet, you know. And even Dhumar's wife respects Raulbai as an elder sister, you see. It's very sweet. Like that, many relationships are established. And next year, I think Raulbai became the sister of one of our trustees who is no more there. And she always carried on all that relationship. And they also, I mean, imagine, the whole thing is that that relationship is so special, so close, and so pure. And such a relationship one should develop with a lady, any woman, or any friend you want to have. And one should remember that it cannot cross a certain limit. There has to have a maryada. Otherwise they become brothers and sisters and then they marry. It's not possible. So we have to have the boundaries. That is very important. In Sahaj Yoga we have to have maryadas and boundaries. And one of them is this, that once you call somebody a brother or a sister, it's an absolutely pure relationship. Little further we'll go with that, and that the relationship with the, as I had told you before, that with your, say, a husband's younger brothers is just like that. They are like your younger brothers, all of them. Husbands, younger brothers, or younger Sahajogis than your husband are. The other way down is for all the ladies, we can say all the men, their wives, elder ladies, elder to wives are like sisters, elder sisters. I mean, this relationship is so sweet and gives you a certain amount of understanding how much distance is kept with whom to be free and with whom to have the distance. And this must be maintained in such a beautiful way that this purity is not corrupted. To keep to pure standards. This is the nourishment of Sahaj. It's the nourishment of yoga, purity. Purity is the most important thing for us. Purity in every way. If you are pure, you will not do anything that is fake. That is, we can say, that is not pure. So first of all, you will be pure yourself, and you will accept purity. You will appreciate purity, stand by purity. Any impurity you will not collaborate with or try to compromise with. That's why purity is your mother's name. You know that my name is purity. And this purity is such that it pures it. It just purifies. The purity should be such that it should purify. Otherwise that purity has no meaning. For example, a soap purifies, alright? But you don't purify the soap. You clean the soap. I mean, some crazy people might be. I know some people who even wash the tap and also the water. And that's why
That's why this water, which is the purifier. Water is the purifier. Water purifies us physically. And also our poisons are driven out of our liver also by water. Water is a very great element in removing all problems. You use water for so many things, you know how you got that. So this Lakshmi, which is purification, was born out of water. That's why she was called as Mary, as I told you. And I am also called as Meera, meaning born out of water. So one has to understand that today's message is that we inculcate purity. சில நிமிடம் நாம் இதே நிலையில் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், இந்த தியானத்தின் மூலமாக நாங்கள் தங்களின் அன்பை எங்களுக்குள் புரிய வைத்தமைக்கும், திருமண உறவின் தூய்மையை பற்றி எங்களுக்கு விளக்கியமைக்கும், எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.